ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பேன் கேக் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி பேன் கேக். கேழ்வரகுல ஒரு பேன் கேக், கேழ்வரகு மாவில். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப்பு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். 1/4 கப்பு அதில் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். வாழைப்பழம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 வாழைப்பழம் போடலாம், இல்லைன்னா பெருசாக இருந்தால் 1 வாழைப்பழம் போதும் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் ஒரு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வேணும்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி அடிச்சுக்கலாம். இந்த பாலே போதுன்னா விட்டுடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். அடித்து எல்லாத்தையும் இந்த பவுலில் ஊற்றி வச்சு பாருங்கள். இந்த பதம் இருந்துச்சுன்னா போதும், கரெக்டான இது. ரொம்ப அதிகமாக தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ இதை ஊற்றிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக இப்படி இது பண்ணலாம், ரொம்ப பண்ண வேண்டாம். இது வேகட்டும். மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இதை தட்டை போட்டு மூடலாம். வேகட்டும். வெந்தோன்னு திருப்பி போடலாம். நம்மளோட பேன் கேக் வெந்துடுச்சு. இதை நம்ம லைட்டாக திருப்பி போட்டுடலாம். வேகட்டும். நம்ம பேன் கேக் வெந்துடுச்சு. இது அப்படியே எடுத்துடலாம், இல்லை திருப்பி போட்டும் எடுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும், எடுத்துடலாம். வெந்துச்சு, எடுத்துடலாம். நம்ம இதை பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததையும் நம்ம ஊற்றியாச்சு. வேகட்டும். நம்ம ராகி பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி சிரப் இருக்கு இல்லையா, சுகர் சிரப், சாக்லேட் சிரப், இதை நீங்கள் இந்த ராகி பேன் கேக்கை அப்படியேவும் கொடுக்கலாம். இல்லைன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, ஹர்ஷீஸு, ஸோ இதை இதுக்கு மேலே கொஞ்சம் இதை கொஞ்சம் இது மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ராகியை வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி பேன் கேக் அவங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த்தியானது அவங்களும் சாப்பிட விரும்புவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ராகி பேன் கேக்கை ரொம்ப ஈஸி, சிம்பிள், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஊற வைக்கவும் வேண்டாம், இது பண்ண வேண்டாம். மாவு இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அடித்த உடனே டக்குன்னு இதை செஞ்சிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும். நானும் புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.